காதல் மனசுல இருந்தா போதும். நீ படிச்சு பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். வெண்ணிலா, உனக்கா என்னைக்கு பேசணும்னு தோணுதோ அன்னைக்கு பேசினா போதும். நம்ம 2 பேரும் படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது நம்ம காதலை வீட்டுல சொன்னோம்னா நம்ம 2 பேரும் வீட்லயும் ஏத்துப்பாங்க. நம்ம காதலை வேண்டான்னு மட்டும் முடிவு பண்ணாத வெண்ணிலா. அது ஒண்ணு மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் வெண்ணிலா. என்னால உனக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது சஞ்சய். என் டியூஷன் டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். எனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்ன சொல்லு வெண்ணிலா, உனக்கான என்ன வேணா பண்ணுவேன். இனிமே சாவ மருந்து குடிப்பேன்னு பைத்தியம் மாதிரி யோசிக்க கூடாது. ப்ராமிஸ். நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சதுன்னா அப்படி நான் யோசிக்கவே மாட்டேன் வெண்ணிலா. இது ப்ராமிஸ். ஏதோ மிடில் கிளாஸ் பொண்ணு வைராக்கியம் எல்லாம் ஜாஸ்தின்னு தத்துவம் பேசின 5000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோ. இன்னும் 2 நாள்ல அவளை பார்லருக்கு கூட்டிட்டு வரேன். சாப்பிடுங்க. உங்க சம்பாத்தியத்துல செஞ்சதுதான். எங்க வேலை வேலைன்னு அலையறதுனால என்னால உங்களுக்கு ஒரு வேளை நிம்மதியா சமைச்சு கூட போட முடியல. சின்ன கம்பெனில வேலை செஞ்சா பரவாயில்ல, நான் பெரிய கம்பெனில வேலை செய்யறேன். அதுலயும் எனக்கு பெரிய பெரிய பொறுப்பா கொடுத்துறாங்களா? என்ன பண்றது சொல்லுங்க. சரி, நீ தட்டு எடுத்துட்டு வா, ஒன்னாச்சு சாப்பிடுவோம். வேண்டாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியா பரிமாற முடியாம போயிடும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. ஆமா, நான் தினமும் சமைச்சு வச்சுட்டு தானே போறேன். மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்ல. கட்டி தரேன்னு சொன்னாலும் வேணாங்கிறீங்க. பாருங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு. வயிறு எரியுது உங்களை பார்க்கும்போது. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆமா, என்ன செய்யறாளுங்க உங்க தங்கச்சிங்க தாமரையும் மல்லிகாவும்? பெரிய கம்பெனி நடத்துறவளுங்க. கம்பெனி முன்னாடி பெரிய பூட்டை தொங்குதாமே. பார்த்தவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும். என்னங்க நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு கண்டவளுங்களை பத்தி பேசி நாம நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு உங்களுக்காக ஆசாசியா சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்கிற. ஏதோ உலகத்திலேயே இவளுங்க தான் முதல்ல கம்பெனியை நடத்துற மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடினாளுங்க. நல்லா விழுந்துச்சா புடனிலே அடி. அதான் பொம்பளைங்களுக்கு அடக்க உடக்க வேணும்னா அப்பவே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சரி, எதுக்கு கண்டவங்களை பத்தி பேசி நாம நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
மசாலா யார் வேணாலும் தான் அரைக்கலாம். அது என்ன பெரிய விஷயமா என்ன? பொம்பளைங்கன்னா மசாலா அரைக்கதான் தெரியும். நான் அரைப்பேன், பக்கத்து வீட்டு ஷர்மிளா அரைக்கும், எதிர் வீட்டு பத்மா கூட தான் அரைக்கும். எல்லாரும் தான் அரைப்பாங்க. அது என்ன ஒரு பெரிய திறமையா? ஒவ்வொருத்தர் மசாலாவும் ஒரு விதமா தான் இருக்கும். அது என்ன பெரிய விஷயமா என்ன? அதெல்லாம் ஒரு பெரிய திறமையா நம்பிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கம்பெனி ஆரம்பிச்சா உலகத்துல எத்தனை மசாலா கம்பெனியை தான் நடத்துறது? சரி, ஏதோ உட்காந்து 10 பொட்டலம் போட்டு 10 கடையில போட்டோன்னு விடாம எங்க கம்பெனியோட மோதனா அதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணாமா? அதான் விழுந்துச்சு ஒரு அடி. அடினா அடி சாதாரண அடியா என்ன? நாங்க என்ன சாதாரண ஆளுங்களா? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. கண்டவங்கள பத்தி பேசி நாம ஏன் நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்கண்ணா. ஒரு கம்பெனி நடத்தணும்னா சும்மாவா என்ன? மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், பினான்ஸ், ப்ரமோஷன்ஸ், சேல்ஸ், பிசினஸ் மீட், கேம்பெயினிங், இன்னும் எத்தனை இருக்கு? அதெல்லாம் தெரிய வேணாமா? பிசினஸ்னா பரம்பரையா ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். காலம் முழுக்க பிச்சை எடுத்துட்டு திடீர்னு பிசினஸ் நடத்தினா இப்படிதான் திடீர்னு தெருவுக்கு வர மாதிரி ஆயிடும். என்னங்க, நீங்க சாப்பிடுங்க. நாமையே கண்டவங்கள பத்தி பேசி நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும். நீங்க சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க. பேங்க்ல போய் நின்னு ஈடு பல்ல காமிச்சா மேனேஜர் லோனை தூக்கி கொடுக்கதான் செய்வாரு. அதுவும் உங்க தங்கச்சிங்களுக்கு பல்ல இழிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஒண்ணு இல்லாம இருக்கிற உங்களையே ஈடு பல்ல கட்டிதான் கட்டி போட்டு வச்சிருக்காளுங்க. பேங்க் மேனேஜர் அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, அவரை சும்மா விட்டுருவாளுங்களா? நல்ல மைக்கு லோனை வாங்கிட்டாளுங்க. சரி, எப்படியோ வாங்கிட்டீங்க. அப்படி வாங்கின பணத்துல செலவழிக்கிறதுல ஒரு கவனம் வேண்டாமா? நம்ம அண்ணி ஒருத்தி பிசினஸ் லைன்ல இருக்காளே, பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாளே, அவள ஒரு வார்த்தை கேட்டு செய்யணும்னு அறிவு வேணாம்? யாரு எவன்னு அட்ரஸ் தெரியாத ஒருத்தங்கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்தாளுங்க. அவன் இப்ப நல்ல பட்ட நாமத்தை போட்டுட்டு போயிட்டான். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களே பிசினஸ் லைனை விட்டு ஓடி போயிடுறாங்க. இதுங்க நேத்து வரைக்கும் தெருக்கோடியில இருந்ததுங்க தானே. போதும் போதும், இவளுங்க கம்பெனி நடத்துற லட்சணம்னு ஆண்டவனா பார்த்து சீல வச்சுட்டான். இத பாருங்க, இனிமேலாவது உங்க தங்கச்சிங்கள அடக்க உடக்கமா வீட்லயே இருக்க சொல்லுங்க. சரி சரி, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பேச்சு? கண்டவங்கள பத்தி பேசி நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும். நீங்க சாப்பிடுங்க. என்னங்க, சாப்பிடுங்கங்கிற. நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னாலும் அவனுக்கு லேண்ட்லைன் போன் இருக்கா, வெப்சைட் இருக்கா, இமெயில் அட்ரஸ் இருக்கா, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா, ஐடி ப்ரூஃப் இருக்கா, ரவுண்ட் சீல் இருக்கா, ஃபார் சீல் இருக்கா, கம்பெனி இருக்கா, கம்பெனி பேர்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கா, அவங்களுக்கு பான் கார்டு இருக்கா, ஐடி ஃபைல் பண்றாங்களா, இவ்ளோ பார்த்துதான் நாங்க பணத்தை கொடுப்போம். ஆனா இவளுங்க என்னடானா அவ்ளோ பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருக்காளுங்க. வந்தவன் வச்சான ஆப்பு. ஆமா, இந்த அண்ணங்கிற மாமியார்காரி ஒருத்தி இருக்காளே, அவ என்ன பண்றா? நேத்து வரைக்கும் திருடி தின்னவ தானே, இன்னும் அதே மாதிரி திமிராதான் திரிகிறாளா? இவளுங்களுக்கெல்லாம் இருக்கு. அடுத்து வருவானுங்க மாமங்காரங்க கையில விலங்கோட. இவளுங்கெல்லாம் குடும்பத்தோட ஜெயில உட்காந்து களிய தின்னணும். அதை என் கண்ணால பாக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்னங்க எழுந்துட்டீங்க? சாம்பார் நல்லா இல்லையா? நான் பாசமலர் மசாலா கூட போடலையே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் கைப்பட நானே அரைச்சு சாம்பார் வச்சேன்.
சாப்பிட ஒரு ஆம்பளை இப்படி கருத்து கொட்டிக்கிறதா எப்படி சாப்பிட மனசு வர? உங்களை பத்தி பேச வேணாம்னு சொல்லி நிம்மதியாவே கெடுத்துட்டேடி. ஏய் எப்படி செஞ்சாங்க தங்கச்சியா? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணெலி போட்டாங்களா இல்ல உன் குடியை கெடுத்தாங்களா? அவங்கள ஜெயில வர வைப்பே கழுதில வைப்பேன்னு துடிக்கிற. ஏய் அந்த பிசாசு கூட சேர்ந்து நீயும் பிசாசாவே ஆயிட்டடி. ஏய் பித்தலாட்டம் பண்றவங்க தாண்டி 1000 ஆதாரம் வச்சிருப்பாங்க. நேர்மை நடக்கிற எங்க மாதிரி ஆளுகளுக்கு என்னைக்குமே மனசாட்சி மட்டும் தாண்டி ஆதாரம். என் தங்கச்சிகளுக்கு மிஷின் வாங்கி கொடுத்து ஏமாத்துனது அந்த புவனேஸ்வரி தம்பி தான் எங்களுக்கு தெரியாது நினைச்சு பேசிட்டு இருக்கேன் நீங்க. ஏய் என் தங்கச்சிகளுக்கு மட்டும் ஏதாவது ஏடா உடம்பா நடக்கட்டும். அவன் வேற என்ன விக்கியா கொக்கியா வேற மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆளு இன்னும் நான் பார்க்கல. அவன் மட்டும் என் கண்ணில் படட்டும். யாரு வாழ தாண்டி அவனுக்கு சாவு. இத போய் அது போன சொல்லிட்டு சொல்லு. பாரு உங்களோட பித்தலாடு தனத்தினாலே முன்ன மாதிரி தனத்தினாலயா நீங்க என் தங்கச்சியால தாண்டி போயிருக்கீங்க. ஆனா என் தங்கச்சியா உண்மையாவும் நேர்மையாவும் இருக்க போயிட்டா நீங்க ஒரு சின்ன சர்க்கிளை சந்திச்சிருக்காங்க. ஏய் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கடி. என்னைக்குமே நேர்மையா ஜெயிக்கும். அந்த ஏடிஆர் மசாலா மண்ணோட மண்ணா போக என் தங்கச்சியோட பாசமல மசாலா தான் ஜெயிச்சு நிக்கும். நடக்குது இல்லைன்னு மட்டும் பாரு. ஐயோ நில்லுங்க. கண்டவங்கள பத்தி பேசி நம்ம நிம்மதி ஏன் கெடுத்துக்கணும்? உட்காருங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கடி. நாம தான் அவளுங்க கிட்ட நீ எல்லாத்தையுமே புடுங்கிட்டோமே. அப்புறமும் நாங்க தான் ஜெயிப்போன்னு எதை வச்சு இந்த மனுஷன் சொல்லிட்டு போறாரு? இன்னும் என்ன செஞ்சா இவளுங்க கொட்ட அடங்கும்? நாளைக்கு மேடத்துக்கிட்ட போய் முதல் வேலையா இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். மேடம் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போக கூடாது. விக்கி சார் அவர்தான் நிறைய கார்ப்பரேட் ஐடியாஸா சொல்லுவாரு. எங்க முதல்ல நெசப்பாக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அப்படியே கேகே நகர், அசோக் நகர், மாம்பழம், கோடம்பக்கம் வரைக்கும் போயிடலாம். மத்தியானத்துக்கு மேல ராமவரம், கிண்டி, போரூர் வரைக்கும் போயிடலாம். சரிமா. என்னங்க ஒவ்வொரு கடைக்காரனுக்கிட்டயும் பர்சனலா சாரி சொல்லிடுங்க. இந்த ஒரு தடவை தான் இப்படி டிலே ஆயிடுச்சு. இனிமே எப்பவும் இப்படி ஆகாதுன்னு சொல்லிடுங்க. சரிமா. தாமரை இதெல்லாம் எதுக்குமா? டேய் நீ சும்மா இருடா. இது நமக்கு மறுஜென்மம் மாதிரி. நாம செத்துல பொழைச்சிருக்கோம். இனிமே எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். தொட்டு கும்பிடுங்க. சரி, இன்னும் ஏன் டெலிவரி வேன் வராம இருக்கு? போன் பண்ணீங்களா? நானும் அப்பத்துல இருந்து போன் பண்ணிட்டு தான் இருக்கேன் தாமரை. ஆனா போன் எடுத்து தொலைய மாட்டேங்க. 10 மணிக்கெல்லாம் நம்ம மசாலா கடையில இருக்க வேணாமா? 10ல இருந்து 12 மணி வரைக்கும் தான் மசாலா கேட்டு எல்லாரும் வருவாங்க. இப்பவே 10 மணி ஆயிடுச்சு. விமல், உங்க நம்பர்ல இருந்து ஒரு போன் அடிங்க அவனுக்கு. இந்த நம்பரா? ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லிருக்க வேணாமா? இந்த வேன் இல்லனா இன்னொரு வேனை ஏற்பாடு பண்ணிருக்கணும். என்னங்க நீங்க? தாமரை அது இல்ல, நேத்து நைட்டே எல்லா விவரத்தையும் சொல்லி டீசல் போட கூட பணம் கொடுத்து அமிச்சோம். இப்ப வரலன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? தாமரை காலைல 6 மணிக்கெல்லாம் போன் பண்ணி தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி வண்டி ரெடி பண்ணி வச்சுக்க சொன்னேன். அப்ப போன் எடுத்தவன் இப்ப எடுக்க மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்றது? விடுங்க, ஒரு தடவை நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம்ல. அது இல்ல மல்லிகா, அவன் போன் நம்பர் தான் தெரியும், வீட்டு அட்ரஸ் தெரியாது. ஏம்பா வீட்டை தெரிஞ்சுக்காம டீசல் போறதுக்கு பணத்தை கொடுத்து விட்டீங்க? இதனால நமக்கு வண்டி ஓட்டம் தானேம்மா, திடீர்னு எப்படி அவனை போய் சந்தேகப்பட முடியும்? ஐயோ கோவப்படாதடா பாரி. 10 வரைக்கும் தாண்டா நல்ல நேரம். அதுக்குள்ள நீங்க சரக்கு எல்லாத்தையும் ஏத்திட்டு போனுமே, நான் பதட்டப்படுறேன். இது தப்பாடா? 10 ஆச்சு. இன்னும் 20 நிமிஷம் தாண்டா இருக்கு. சகல வேற வண்டி பார்க்கலாமா? சரி வாங்க. ஏமாப்புல நானும் வண்டி தானே ஓட்டுறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா?
அதுக்கு இல்ல போர் சார், நீங்க தான் சவாரி பேச வச்சிருப்பீங்க. உங்களை எதுக்காக தொந்தரவு பண்ணணும்னா கூப்பிடல. நீங்க பேசின வண்டிக்காரன் வண்டியில ஏதோ பேரிங் போயிருச்சா, நீங்க சத்தம் போறீங்கன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னியா. நான் அதுக்கப்புறம் வேகமா கிளம்பி வரேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு. நீங்க மட்டும் வரலனா இந்நேரம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஆமாண்ணே, அத்தை வேற 10:30 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம். அதுக்குள்ள சரக்கு எடுத்துட்டு கிளம்பிடணும்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிண்ணே. எதுக்குப்பா நன்றிலாம் சொல்லிக்கிருக்க? உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களே வரும் சேர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களை நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் நான் வேலை செய்ய மாட்டேனா? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னண்ணே? என்னண்ணே? இங்க பாருப்பா, நம்ம மசாலா கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கிறதா முடிவு பண்ணியாச்சு. உங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேன். சரி சரி, சீக்கிரம் சரக்குலாம் ஏத்தி வாங்கல. கிளம்புங்க கிளம்புங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. சீக்கிரமா முடிச்சிடுங்க. மேடம் வந்து இதெல்லாம் காட்டணும். ஓகே மேடம். விக்கி சார் உங்களை அர்ஜென்ட்டா கேபினுக்கு வர சொன்னாரு. விக்கி சாரா? என்னையா? ஆமா, உங்களதான். ஏ இந்த வீக்கெண்ட்ல நடக்க போற பார்ட்டி பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா? அதுக்காக தான் வர சொன்னாரு. வீக்கெண்ட் பார்ட்டி? ஆமாமா, மேடம் இத பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. என்னையும் விக்கி சாரையும் தான் சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்னா சென்னையை பத்தி அவருக்கு சரியா தெரியாது இல்லையா, நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் போய் அவரை பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். என்ன சிரிப்பிடாது, சொத்தெல்லாம் இவளுக்கு எழுதி வச்சிடலாம் போல இருக்கு. டே விக்கி, இவ்வளவு விட்டுறாத. என்ன சார், நான் குட் மார்னிங் சொல்றேன், நீங்க எனக்கு விஷ் பண்ணாம என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டேன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரினா எனக்கு புரியல சார், எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் எலிகண்டா, கொஞ்சம் ஸ்டைலா, வழக்கம் போல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கீங்க. இல்ல சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். I don't think so. You're looking so beautiful today. கோகிலா, இப்ப நாம நம்ம கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற இடத்துல இருக்கோம். தட் இஸ், நம்ம கார்ப்பரேட் ஆக போறோம். நம்ம கம்பெனியை கார்ப்பரேட் ஆக போற என்னோட முயற்சியில உன்னோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்த போறேன். இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற. இனிமே உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வேறையா இருக்கணும். இந்த உலகம் ஒரு புது கோகிலாவை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கோகிலா, நாளைக்கே நம்ம கம்பெனி சார்பா உன்னை ஓமன், பஹ்ரைன், துபாய்னு பிசினஸ் மீட்டிங்காக உங்களை அனுப்பலாம். அங்க ஒருத்தர் இப்படி உங்களுக்கு கை நீட்டினா நீங்க இப்படி கும்பிட்டுட்டு எல்லாம் இருக்க கூடாது. ஜென்டிலா கை கொடுக்கணும். நீ கை கொடுத்து ஷேக் பண்றதுல உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் தெரியணும். ஏன்னா அங்க உன் கை தான் நம்ம கம்பெனி. யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? எஸ் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் குட். அதோட தொடக்கமா இப்போ நான் உனக்கு கை கொடுக்க போறேன். ஓகே, நீ கை கூப்பி நிக்காம ஸ்டைலா உன் கான்ஃபிடன்ஸ் தெரியற மாதிரி நல்லா அழுத்தி கை கொடுக்கற. ஓகே? ஓகே. யா. எஸ். A gift is a gift, Koki. Nothing personal.
மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டுல எதையும் பர்சனலா எடுத்துக்க மாட்டோம். உனக்கு இது ஒருவேளை